தம்பியை நாங்க 4வது தடவை கிளினிக் கூட்டிட்டு போறோம். இந்த தடவை எந்த கிளினிக் கூட்டிட்டு போறோம்னு பாத்தீங்கன்னா, பெரியார் காலனில இருக்க குகன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் இந்த வாட்டி. இந்த டாக்டர் வந்துட்டு குழந்தைங்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட்லன்னு பார்த்துட்டிங்கன்னா பொம்மை கடை. நம்ம பையன் விடுவானா, ஸோ உள்ளே போகும்போதே அதுதான் நாங்கள் தான் வந்து வாங்கி தரோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். உள்ளே எப்படியும் 1.5 hours ஆச்சு நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வரதுக்கே. தென் உள்ள டாக்டருமே வந்துட்டு நல்லா பொறுமையாக பார்த்தாங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கு 1.5 hours ஆச்சு. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே உள்ளே போயிட்டு வந்தாங்கன்னா 10 minutes இல்லாமல் வெளியில் வரதில்லை. வெளியில வந்ததுக்கு அப்புறமா தம்பி பொம்மை கடையை பார்த்துட்டு பொம்மை வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். இந்த கோழி தான் ஃபர்ஸ்ட் கேட்டா, நானும் பியானோ வாங்கி தரேன்னு சொன்னேன். பட் பியானோத்துல 2 பட்டன் உள்ள போயிருந்ததுனால அவன் கேட்ட கோழியை நான் வாங்கி கொடுத்துட்டேன். இருந்தாலுமே அவனுக்கு வேற ஏதோ இன்னொரு திங்ஸ் வேணும்னு கேட்டு அழுதுகிட்டே இருந்தான். சோ வீடு போற வரைக்கும் அழுதுகிட்டே வருவான். ஐயோ சாமி முடியாதுவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பூர் பாளையத்துல சைனா பஜார் கடை இருந்து, சோ அங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டேன். நானும் தம்பியுமே கடையவே ஒரு அலசலசனம். சோ எல்லாமே அவங்கிட்ட இருக்கு, எல்லா திங்ஸ் எதுவுமே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிச்சன் செட் எங்க கண்ணுல பட்டது. சோ அதை வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்குமே சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணது பின்னு தேவைப்பட்டது. சோ 2 பேக்கெட் எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம். சாருக்கு அவர் நினைச்சது நடந்துருச்சு. ஒரே ஹாப்பி தான். சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க அப்பாட்ட காட்டிட்டு அப்படியே வண்டியில ஏறி உட்காந்தாச்சு. உள்ள டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி வந்துட்டு ஹைட்டும் வெயிட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கான். ஏஜ்ல 4 ஏஜுக்கு வந்துட்டு 95 இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஹைட்டு. சோ அதனால போற வழியில காம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் மெடிக்கல்ல, கையோட வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. வெயிட்டுமே வந்துட்டு 15 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தம்பி வந்து 12 தான் இருக்கான். என்னோட vlogs பாக்குறாங்க எல்லாத்துக்குமே தெரியும். சோ நான் ரீசெண்ட் டைம்ல வந்து ரொம்பவே தம்பிக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளினிக்னு மாத்தி மாத்தி கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். அவனுக்கு பர்த்டே ஆரம்பிச்சதுல இருந்து இதே பிரச்சனை தான் தம்பிக்கு. சோ அதனால தம்பிக்கு ஃபுல்லாவே வெயிட் இறங்கிடுச்சு. லூஸ் மோஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் குடல இறக்கம் வந்தது, சோ வாந்தி வந்தது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அவனுக்கு. மாசத்துக்கு முன்னாடி தம்பி 12 kg தான் இருந்தான். பட் ரொம்ப உடம்பு சரியில்லாதனால அகெயின் இப்பதான் போன வெயிட் வந்து இப்ப ஏறி இருக்குது. இனிமேல் தான் நாங்க வெயிட் ஏத்தணும். சோ ஹாஸ்பிட்டல் இருந்து வாங்கிட்டு வந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு எது எது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தம்பி வந்துட்டு மெடிக்கல்ல கொடுக்குற எந்த மெடிசனாலும் குடிச்சுப்பான். பட் வீட்டுல ஹோம் ரெமெடின்னு சொல்லி நீங்க எது கொடுத்தா நான் சாப்பிடவே மாட்டான். ஏதோ ஒரு வழியில தம்பி வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், எங்களுக்கு அதுவே போதும். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம். டாடா.